எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ட்ரீம் ஸ்டுடியோ பத்தி பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து இந்த ட்ரீம் ஸ்டுடியோனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த ட்ரீம் ஸ்டுடியோ வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டிங் டூல் இது. இனிஷியலா நீங்க சைன் அப் பண்ணதும் உங்களுக்கு ஒரு 100 கிரெடிட் குடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வேணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன். அதோட பாயிண்டர் வந்து இதில போடுறேன் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. அது வந்து ஃப்ரீயா நம்ம ஜெனரேட் பண்ணோம். இதில இந்த ட்ரீம் ஸ்டுடியோல என்னன்னா, நீங்க பிக்சல் விட்த் வந்து எவ்வளோ வேணா பிக்சல் விட்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, இது 640 இது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இத வந்து சொல்றேன் நானு. இதுதான் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ், வேரியஸ் செட்டிங்ஸ் இருக்கு. இந்த செட்டிங்ல வந்து நீங்க இத இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆ நீங்க வந்து இது வந்து 708 பிக்சல்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். 960 அப் டூ 1024 பிக்சல்ஸ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த பிக்சல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணலாம். டிஃபால்ட் வந்து 512ல இருக்கும். அப்புறம் வந்து இதில டிஃபரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸ்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த ட்ரீம் ஸ்டுடியோல வந்து வேரியஸ் இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். அதுதான் வந்து இதோட அ யூனோ யூசபிலிட்டி. ஸோ கான்ஃபிக் ஸ்கேல் அப்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிக் ஸ்கேல் வந்து நீங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். கான்ஃபிக் ஸ்கேல் வந்து நீங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்க ப்ராம்ப்ட்க்கு ஏத்த மாரி அது அ உங்களுக்கு அது நல்லா ஜெனரேட் பண்ணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்துனா, ஸ்டெப்ஸ் வந்து எத்தன இட்டரேஷன்ஸ் வரும். அந்த இமேஜஸ் வந்து ஜெனரேட் பண்ணிட்டே இருக்கும் அது. அந்த ஏஐ ஆர்ட். அதில எத்தன இட்டரேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்க இத இன்கிரீஸ் பண்ணணும். யூசுவலா 60, 65 வச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தன இமேஜஸ் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்க இந்த மாடல் வந்து வேரியஸ் மாடல் பண்ணியிருக்காங்க. 1.5, 2.0 அதுக்கப்புறம் 2.1 வரைக்கும் இருக்கு. அ அதுக்கப்புறம் வந்து கிளிப் கைடன்ஸ்ன்றது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, கிளிப் கைடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணலாம். இதுல வந்து கேஎல்எம்எஸ் ஒரு இது. இது வந்து என்னன்னா உங்களுக்கு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்படி வந்து இத ட்ரெயின் பண்ணியிருக்காங்க இந்த மாடல அப்படின்றத நீங்க சூஸ் பண்றது இது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ். அது கிளிப் கைடன்ஸ் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சூஸ் பண்ணும். இல்லன்னா நீங்க இத ஆஃப் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இந்த உங்களுக்கு ஐடியா என்ன கிளிப் கைடன்ஸ் ஒண்ணொண்ணும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சாம்பிளர் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா அந்த நாலேட்ஜ் இல்லன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா கூட வச்சிடலாம். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 4 இமேஜ் ஜெனரேட் பண்ணும். ஸோ நீங்க இப்போ ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 3 ஜெனரேட் பண்ணும். நம்பர் ஆஃப் இமேஜஸ் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 1 ஜெனரேட் பண்ணும். அதுதான் இந்த மிடில் பேஜ். அதுக்கப்புறம் நீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அ ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் கைடு, அதுக்கப்புறம் வந்து ப்ராம்ப்ட் கைடு இருக்கு. நீங்க வந்து வேணா பார்க்கறதுனா பார்க்கலாம். ஸோ அதுதான். இப்போ இதில வந்து உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஆஃப்ல காமிக்கிறேன். ஸோ இதில வந்து நீங்க என்ன ப்ராம்ப்ட் வேணுமோ அந்த ப்ராம்ப்ட் போட்டுக்கலாம். அந்த ப்ராம்ப்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட் ஏத்த மாரி ஜெனரேட் பண்ணும். அந்த இமேஜஸ் வந்து காப்பிரைட் வந்து உங்களோடது தான் அது. ஸோ நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அத. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ கிரெடிட் வந்து ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி 100 கிரெடிட் இருக்கு. அந்த 100 கிரெடிட் யூஸ் பண்ணிட்டு, அந்த கிரெடிட் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா, திரும்பி நீங்க வந்து பே பண்ணணும் இதுக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த 100 கிரெடிட்ல நீங்க வந்து இமேஜஸ்லாம் ஜெனரேட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இமேஜ் வந்து ஒண்ணு ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இப்பல வந்து நான் இதுல என்ன செட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, விட்த் வந்து இது காமனா 512 வச்சுட்டேன் நானு. கான்ஃபிக் ஸ்கேல் 9 வச்சிருக்கேன். ஸ்டெப்ஸ் வந்து 65 60க்கு மேல வச்சா எப்பயுமே கொஞ்சம் கரெக்ட்டா வருது. அதான் பார்த்தேன். ஸோ நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 4 வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பிளர் வந்து கேஎல்எம்எஸ் வச்சிருக்கேன். ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வந்து 1.5 வச்சிருக்கேன் நானு. ஸோ இப்போ வந்து நான் ஜெனரேட் பண்ண போறேன். இந்த ப்ராம்ப்ட்ட சொல்லிர்றேன் நான் உங்களுக்கு. ப்ராம்ப்ட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் எலான் மஸ்க். எலான் மஸ்க் எல்லாருக்கும் தெரியும். இன் அன் ஆர்மர் சூட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஆர்மர் சூட்ன்னு வச்சிருக்கேன். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அப்படின்னு குடுத்துருக்கேன் நான். ஃபோட்டோ ரியலிஸ்டிக்கா அந்த இமேஜ வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ இப்ப என்ன ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் இத. ஓகே. ரொம்ப குயிக்கா ஜெனரேட் பண்ணிடுச்சு பார்த்தீங்கன்னா. ஆ இது வந்து எப்படி என்ன பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆ இது ஓகேவா இருக்கு. இது என்ன சூட் மாரி போட்டிருக்காங்க ஃபுல்லா. ஓகே. இது வந்து நல்லா இருக்கு. இந்த இமேஜ் வந்து நல்லா இருக்கு. ஆ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்ட்டா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இதில வந்து ஒரே ஒரு இமேஜ் தான் ஒழுங்கா ஜெனரேட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் ஓகே தான். இந்த இமேஜ் நல்லா ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இத வந்து நீங்க அதே மாரி சேவ் பண்ணணும்னா அத சேவ் பண்ணீங்க. இது ஹிஸ்டரியில இருக்கும். பட் ப்ரௌசர்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும் உங்களுக்கு. அதனால சேவ் பண்ணீங்க அத.
செட்டிங்ஸ் எல்லாம் எதுவும் நான் சேஞ்ச் பண்ணல இப்போ. அதே மாரி தான் செட்டிங்ஸ் வச்சிருக்கேன். இங்க ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. ஸ்வீட்ன்னு போட்டிருந்தேன். அத சேஞ்ச் பண்ணிட்டேன் நானு. இப்போ ஜெனரேட் பண்றா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. இந்த இமேஜ் ஓகேவா இருக்கு. பரவாயில்லையா இருக்கு. ஓகே. சில இமேஜஸ்லாம் பிளர் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் பிளாக் அண்ட் ஒயிட் மாரி ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதே இது வச்சு நான் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ரியலிஸ்டிக்கா போடுறேன். என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ரியலிஸ்டிக்ன்னு போட போறேன். ஓகே. இந்த இமேஜ் ரொம்ப அருமையா வந்துருக்குது. ஆக்சுவலா நல்லா கரெக்ட்டா வந்துருக்குது. ரியலிஸ்டிக்கா வந்திருக்கு. இந்த இமேஜ் இது பின்னாடி வந்து ஒரு இது மாரி ஒரு ஷேட் மாரி ஒண்ணு இருக்கு. இந்த இமேஜ் ஓகே தான். ஸோ இந்த வந்ததுல இந்த இமேஜ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ கேன் சேவ் திஸ் இமேஜ். இப்போ இதில அடுத்தது ஒண்ணு என்னன்னா, இப்போ உங்களுக்கு இப்போ அ அ உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னா, இந்த ChatGPTய பத்தி நான் ஏற்கனவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட லிங்க்கையும் விடுறேன். இந்த தெரியலன்னா அந்த என்னுடைய பழைய வீடியோஸ் பாருங்க. ஸோ இந்த ChatGPT வந்து உங்களுக்கு நீங்க வந்து இது ப்ராம்ப்ட்ஸ் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணும். ஸோ அந்த ChatGPTய வச்சே யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இந்த ப்ராம்ப்ட் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ப்ராம்ப்ட் கேன் ஐ ஜெனரேட் அப்படின்னு. அந்த ப்ராம்ப்ட்ஸ நீங்க யூஸ் பண்ணி அந்த நல்ல ப்ராம்ப்ட்ஸ் எந்த நல்ல ப்ராம்ப்ட்ஸ் இருக்கோ, அத வந்து DreamStudioல யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து um, give me some prompts um, which I can use with AI to generate um, nature related images, nature and tropic. கேட்க போகிறேன். நான் சொல்லுன்னு பார்ப்போம். ChatGPT. Okay, so ChatGPT is giving me some ideas. இங்கே பார்த்தீங்கன்னா generate image with a lush tropical forest with the tall trees and canopy leaves. Create a scene of the lake nested with the middle of the dense winter forest. Imagine waterfall cascading down. Sun-drenched beach with the palm trees and crystal blue. Generate image of the peaceful meadow. Wildflowers surrounded by dense forest அப்படின்னு சொல்லுது. ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து இன்னும் சில ப்ராம்ப்ட்ஸ்லாம் ஜெனரேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பீச் தீம் அண்ட் ஜெனரேட் சம் ப்ராம்ப்ட்ஸ் தட் ஐ கேன் யூஸ் ஃபார் ஜெனரேட்டிங் சம் இமேஜஸ் வித் ஏஐ அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ லெட்ஸ் see what it does. ஓகே. few prompts. ஓகே. create an image of sandy beach and palm trees and crystal clear water. இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இதை வந்து யூஸ் பண்ண போறேன் இப்போ. Scene beach sunrise sunset. Draw picture of the tropical prompt clear with the water and colorful sunset in the background. ஓகே. இது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. கிரியேட் a crowded beach இது வேணாம். செக்லூடட் பீச் த ராக்கி கிளிப்ஸ் கிராஷிங் வேவ்ஸ் இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறேன் நான். இப்போ இதை வந்து பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ட்ரீம் ஸ்டுடியோக்கு போயிட்டு ட்ரீம் ஸ்டுடியோ காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ட்ரீம் ஸ்டுடியோவில் போய் நான் போட்டுட்டு ஓகே கிரியேட் அன் இமேஜ் ஆஃப் அ ஒயிட் சாண்டி பீச் வித் பாம் ட்ரீஸ் அண்ட் கிறிஸ்டல் கிளியர். என்ன சொல்ல போகிறேன்னா 4K ஹை குவாலிட்டி இது ரெண்டுத்தையும் கொடுக்க போகிறேன். இது வந்து ஹை குவாலிட்டி இமேஜ் எனக்கு 4Kல வேணும், 4K வந்து இமேஜ் இதில் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதே செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். இந்த 61 கொஞ்சம் 61க்கு குறைச்சிடுறேன். இது இது வந்து இது எப்பயுமே 512 தான் நல்லா வரும்னு கேள்விப்பட்டேன். ஸோ ப்ராம்ஸ் மேபி ஒரு 8ல் வச்சிடுறேன். ஓகே இப்போ ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு பாருங்கள் இமேஜஸ் எல்லாம். எல்லா இமேஜஸும் சூப்பராக அருமையாக இருக்குது. ஓகே இந்த இமேஜ் இருக்குது. அடுத்தது ஓகே இதில் வந்து திருப்பி எப்பயுமே இதில் போகணும், போயிட்டு தான் பண்ணணும். ஓகே இந்த இமேஜ் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே இந்த மரம் வந்து இதில் வந்து ஆனால் பாதிலே நிற்குது. இதை வந்து ட்ரா பண்ணல இது ஒழுங்காக. ஸோ ஓகே இந்த இமேஜ் ரொம்ப அருமையாக இருக்குது. அழகாக இருக்குது மரம். ப்ளூ கிறிஸ்டல் கிளியர் வாட்டரு, சாண்டி பீச்சு. பீச் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது பீச்சு. ஓகே இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது.
ஒரு மாதிரி நேச்சுரலாக அந்த மாதிரி தென்னை மரம் வளர்ந்துருக்கும் பீச்சில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே நல்லா அருமையாக ஜென்ரேட் பண்ணிச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இதில் போய் இந்த ஜென்ரேட் இமேஜ் வித் பீஸ்ஃபுல் மெடோ filled with colorful wild flowers surrounded by dense forest. இது யூஸ் பண்ண போகிறேன். அடுத்தது அதை யூஸ் பண்ணி இப்போது இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயும் வந்து 4K ஹை குவாலிட்டி என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லா செட்டிங்ஸும். ஓகே, நல்லா அருமையாக ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த இமேஜஸ் நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது இந்த இமேஜ். ஓகே, இதே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இந்த இமேஜ் நல்லா இருக்கு, இந்த இமேஜ் மட்டும் நான் சேவ் பண்ணுறேன்.